Hi friends, கிஷோர் பகடந்து கோகிஸ்னம். இந்த வீடியோ பத்தியில நம்ம பார்த்தோம்னா ராக்கெட் ரிவிஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்ன பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு. நம்ம ஸ்கெடியூல் 1ல நம்ம கொடுத்துருப்போமா? ஸோ அதுக்குண்டான ராக்கெட் ரிவிஷன் தான் 100 கொஸ்டின் வித்தவுட் ஆப்ஷன்ல நீங்களே ஆன்சர் சொல்லி பார்த்துக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியுமோ நான் சொல்றேன். ராக்கெட் வேகத்தில் தான் இது போகும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த சட்டப்பிரிவுகள் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி வெளிப்படையாக கூறுகிறது? எந்த ஆர்டிக்கல்? எது சம்பந்தமா? நீதி புனராய்வு. ஓகேங்களா? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சட்டப்பிரிவு 226, 227. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையில் இருந்த சுதேச அரசுகளுடைய நியமன உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? சுதேச உறுப்பினர்கள். ஓகேங்களா? சுதேச அரசுகளுடைய நியமன உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆன்சர் 93. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? குறிக்கோள் தீர்மானம். ஓகேங்களா? ஆன்சர் என்னது? 1947 ஜனவரி 22. தமிழ் மீடியம் புக்கில் ஜனவரி 2 கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஆன்சர் ஜனவரி 22. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்டது? இது ஓல்டு எடிஷனில் தான் இருக்கும், நியூ எடிஷனில் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் 2003 காமன்வெல்த் குடியுரிமை சட்டம். ஓகே, அடுத்து பாருங்க, முதலில் இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது? ஸ்டார்டிங்கில் இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது? ஆன்சர் பார்த்தோன்னா 7. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சட்டப்பிரிவின் கீழ் இந்திய ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவரும் ஈரவைகளும் கொண்டதாகும்? ஓகேங்களா? உறுப்பு டேஷின் கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவரும் ஈரவைகளும் கொண்டதாகும். என்னது? உறுப்பு 79, ஆர்டிகல் 79. ஓகேங்களா? எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்க முடியும்? அவசர சட்டம். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தோன்னா சட்டப்பிரிவு 213. ஓகேங்களா? அடுத்து, நிதி மசோதா சட்டம் ஆவதற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் பெற எத்தனை நாட்களுக்குள் பெற வேண்டும்? ஒப்புதல் பெறத்துக்கு. ஓகேங்களா? மாநிலங்களவை எத்தனை நாள்? 14 நாட்கள். இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான் உங்களுக்கு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் இதயதுல்லா அவர் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டாரா? எந்த வருடம்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்டது இவர் ஒருத்தர் தான். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா 1969. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும்? சட்ட மேலவை உறுப்பினர் எத்தனை வயசு? 30 வயசு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எத்தனை? மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் என்ன? 6 ஆண்டுகள். ஓகேவா? ஆப்ஷன் 6 ஆண்டுகள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை? லோக்சபாக்கு மேக்சிமம் மெம்பர்ஸ் எத்தனை பேர்? 552 பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பினுடைய தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்தது? ஆரம்பத்தில் 1950 அந்த காலகட்டத்தில் எத்தனை? 8. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு? மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஓகேவா? சட்டப்பிரிவு 154 உட்பிரிவு 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை எனில் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம்? எந்த சட்டப்பிரிவின்படி இதை பண்ணலாம்? அரசு அரசியலமைப்புக்கு விதிகளுக்கு செயல்படலை அப்படின்னா மாநில அரசை கலைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. ஓகேவா? அதாவது பரிந்துரை செய்யலாம். எந்த சட்டப்பிரிவு? சட்டப்பிரிவு 356. ஓகேங்களா? ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவது பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1. சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம்? எத்தனை நாட்கள்? 14 நாட்களுக்குள். ஓகேங்களா? ஓகே, தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு? தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1986. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னையில் எப்போது உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டது? இந்த மூணுலையுமே ஒரே வருஷம் தான் தோற்றுருப்பாங்க. ஹைகோர்ட்டு எந்த வருஷம்? 1862. அடுத்து, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர்? இந்திய அரசியல் நிர்ணய சபை, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 292.
அடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. இந்திய அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எப்ப? 1946 டிசம்பர் 9. ஓகேங்களா. அடுத்து இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை எந்த ஆண்டு மற்றும் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? ஆன்சர் 1976 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. அடிப்படை உரிமைகள் பட்டியலில் சொத்துரிமை இருக்கும் பொழுது எந்த சட்டப்பிரிவில் அமைக்கப்பட்டிருந்தது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்துச்சா? எது? சொத்துரிமை. அப்ப எந்த ஆர்டிகல் இருந்துச்சு? ஆர்டிகல் நம்பர் 31 இருந்துச்சு. ஓகேங்களா. ஓகே, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எத்தனை பெரும் பிரிவுகளை பிரிக்கப்பட்டுள்ளது? எத்தனை பிரிவா பிரிச்சாங்க? 3 பிரிவுகளா பிரிச்சாங்க. ஓகேங்களா. அடுத்து தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்படுவதற்கு முன் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டிருந்தது? எந்த சட்டப்பிரிவு? பிரிவு 45. ஓகேங்களா. அடுத்து அடிப்படை கடமைகள் எந்த பகுதி மற்றும் எந்த சட்டப்பிரிவில் அமைக்கப்பட்டுள்ளது? அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த பகுதி எந்த ஆர்டிகல்? ஸோ பகுதி 4A, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 51A, ரெண்டுலையுமே ஏன்னு வரும், பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்தது அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்தோன்னா 1963. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் அரசியலமைப்பினுடைய 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? நான் கொஸ்டின் டிஸ்பிளே அங்கேயும் பார்ப்பேன் இங்கேயும் பார்ப்பேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் கண்டு வலிச்சுன்னு அங்கே பார்ப்பேன். எங்கடா சார் அங்கே பார்க்குறான்னு நினைச்சிடக்கூடாது. ஆன்சர் பார்த்தோன்னா 14. ஓகேங்களா. அடுத்தது அதிகபட்சம் அவசர நிலையினுடைய காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்க முடியும்? அவசர நிலை எமர்ஜென்சி எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரதமர் இந்திரா காந்தி எந்த ஆண்டில் தேசிய அவசர நிலை காலத்தில் 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்? எந்த ஆண்டு? 1976. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலங்களவை குழு. ஓகேங்களா. மாநிலங்களவை குழு இந்திய அரசாங்க சட்டம் எந்த சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டது? மாநிலங்களவை குழு எந்தது? 1919வது அரசாங்க சட்டம், இந்திய அரசாங்க சட்டம் 1919. அதன் அடிப்படையில் உருவாக்குனாங்க. ஓகே. இந்தியா, அதாவது பாரதம் மாநிலங்களுடைய ஒன்றியமாக இருக்கும் என்று கூறும் சட்டப்பிரிவு. இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஆன்சர் பார்த்தோன்னா பிரிவு 1 உட்பிரிவு 1, ஆர்டிகல் 1 உட்பிரிவு 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜாஜி தனது முதல்நிலை அறிக்கையை எந்த ஆண்டில் மதராஸ் சட்டமன்றம் செனட் அவை மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்க வளாகத்தில் தாக்கல் செய்தார்? ஒரு சில கொஸ்டின்ஸ் ஓல்டு எடிஷன்ல இருக்கும்பா. 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பும் சரி, இல்லை 10th ஸ்டாண்டர்ட் இந்திய அரசியலமைப்பு சரி. ஓல்டு எடிஷன் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் புது புக் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். அதெல்லாம் கூட ஒரு சில கேள்விகள் இருக்கும். ஸோ கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஓகேவா. ஆன்சர் பார்த்தோன்னா 1937. ஸோ அப்போ தான் என்ன பண்ணாங்க? அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது, மண்டல் ஆணையம் வழக்கில் எத்தனை விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது? மண்டல் ஆணையம் எத்தனை விழுக்காடு? 50%. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1970. 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு எப்பொழுது மேலவையில் நிறைவேற்றப்பட்டது? 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு எந்த? 2015 ஏப்ரல் 24. ஓகேங்களா. அடுத்தது, மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் டேஸ் மூலம் மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஆன்சர் 1968. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முழு சுயராஜ்ய முழக்கம் எந்த மாநாட்டில் வலுப்பெற்றது? முழு சுயராஜ்ய முழக்கம் எந்த மாநாட்டில் வலுப்பெற்றது? எப்போ? 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1946. ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க? ஆன்சர் 15 பேர். ஓகேங்களா. ஓகே. எத்தனை நாட்டின் அரசியலமைப்பு சட்டங்களை ஆராய்ந்து நமது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது? ஒரு சில ஓல்டு எடிஷன்ல இருக்கிறதெல்லாம் படிக்கணுமான்னு ஒரு டவுட் இருக்கும். நம்ம படிக்கக்கூடாது நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படிதான் நடந்து ஒரு கொஸ்டின் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். 60 நாடுகள். ஓகேங்களா. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எவ்வளவு ரூபாய் செலவானது?
பார்த்து வச்சுக்கிறது நல்லது தானே, ஜஸ்ட் என்னன்னு பார்த்து வச்சுட்டா நல்லது. ஓகேவா? எவ்வளோ செலவானது? 64 லட்சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய அரசினுடைய நிர்வாகம் அதை பற்றி இந்திய அரசியலமைப்பினுடைய எந்த பகுதியில் மற்றும் சட்டப்பிரிவுகள் எது முதல் எதுவரை அமைந்துள்ளது? மத்திய அரசினுடைய நிர்வாகம் எந்த பகுதி பிளஸ் ஆர்டிகல் எதுலேருந்து எது வரைக்கும்? ஸோ பகுதி வந்து பார்த்தோன்னா 5, சட்டப்பிரிவு 52 முதல் 78 வரை. அடுத்து, குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கல் வேண்டும்? எத்தனை வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்க வேணும்? ஏஜ் வந்து பார்த்தோன்னா 35. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த அரசியலமைப்பு சட்டப்படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார்? எந்த சட்டப்பிரிவு? குடியரசுத் தலைவர். ஓகேவா? சட்டப்பிரிவு 53. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? வருஷத்துக்கு எத்தனை டைமு? 2 டைம். ஓகேங்களா? ஓகே. போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி ஆகிய சூழ்நிலைகளில் குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை வழங்கியுள்ள சட்டப்பிரிவு. போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, தேசிய அவசர நிலை. ஓகேவா? சட்டப்பிரிவு 352. ஓகேங்களா? அடுத்தது, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 5 ஆண்டுகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார்? ஸோ துணை குடியரசுத் தலைவர் எந்த ஆர்டிகல் வருவார்? ஆர்டிகல் நம்பர் 63. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம்? ஈக்குவலாக இருக்கும்போது. ஸோ இது உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் நம்பர் 100. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரதம அமைச்சருடைய கடமைகள், பிரைம் மினிஸ்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லக்கூடிய ஆர்டிகல் நம்பர் 78. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவிகிதம் மட்டுமே அமைச்சரவையில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும்? லோக்சபா எம்பியில் மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் மினிஸ்டராக இருக்கலாம்? ஆர்டிகல் நம்பர் அப்படி சொல்லக்கூடிய எத்தனை பர்சன்டேஜ்? 15%. ஆர்டிகல் கேட்கல, எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவிகிதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுன்னா 15%. ஓகேங்களா? ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? மாநிலங்களவையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்? 250 பேர். ஓகேங்களா? அடுத்து, ராஜ்யசபா உறுப்பினர்களில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் எத்தனை பேர் நியமிக்கிறாரு? 12 பேர். ஓகேங்களா? அடுத்தது, மாநிலங்களவையினுடைய எவ்வளவு பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறுகிறது? ஸோ மாநிலங்களவையில் எவ்வளவு பங்கு உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஒப்புதல் பெறுதுன்னு பார்த்தோன்னா 3/2 பங்கு. ஓகேங்களா? அடுத்து, பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்தில் இருந்து எத்தனை ஆண்டுகள் செயல்படும்? காமனா லோக்சபா வந்து முதல் கூட்டத்திலிருந்து எத்தனை ஆண்டுகள் செயல்படும்? 5 ஆண்டுகள். ஓகேங்களா? அடுத்தது, பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது எந்த மாசத்திலிருந்து எந்த மாசம் வரைக்கும்? பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது பிப்ரவரி முதல் மே மாசம் வரைக்கும். ஓகேங்களா? இந்திய குடிமகன் வாக்களிக்கும் வயது, ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ 18 வயசு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது? சுப்ரீம் கோர்ட் எந்த இயர்? ரொம்ப முக்கியமானது, 1950 ஜனவரி 28. இது 2019 16 ஒரு டிஎன்பிசி குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் நீடிப்பர்? சுப்ரீம் கோர்ட், ஓகேவா, சீஃப் ஜஸ்டிஸ் உட்பட மொத்தம் எத்தனை? 65 வயது வரை என்ன பண்ணுவாங்க? பதவியில் இருப்பாங்க. ஓகேவா, ரிட்டையர்மெண்ட். ஓகேங்களா? அடுத்தது, உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றிருக்க வேண்டும்? உச்சநீதிமன்ற நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா மாறணும்னா நீங்க ஹைகோர்ட்ல வழக்கறிஞரா எத்தனை வருஷம் இருந்திருக்கணும்? 10 ஆண்டுகள் வழக்கறிஞர். ஓகேங்களா? அடுத்து, ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் நம்பர் 157 மற்றும் 158. ஓகேங்களா? ஓகே. முதலமைச்சருடைய பதவி காலம், சிஎம், ஸ்டேட் மினிஸ்டர் 5 ஆண்டுகள். ஓகேங்களா? அடுத்தது, தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களுடைய எண்ணிக்கை எது வரைக்கும் இருக்கலாம்? ஏன்னா 15% சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்களோ அதுக்கு தகுந்த 15% எவ்வளவு நமக்கு? 36 மினிஸ்டர் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சட்ட மேலவைக்கான உறுப்பினர்களில் எவ்வளவு பங்கு பட்டதாரிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? சட்ட மேலவைக்கு பட்டதாரிகள் அப்படிங்கும்போது எவ்வளவு பங்கு? 12ல் 1 பங்கு. ஓகேங்களா?
அடுத்து சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கம், இதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன? சட்ட மேலவை நீக்கம் மற்றும் உருவாக்கம், அதன்படி தான் தமிழ்நாட்டுடைய சட்ட மேலவை நீக்கியிருப்பாங்க. எந்த ஆர்டிக்கல் படி? ஆர்டிக்கல் நம்பர் 169. அடுத்தது, எந்த சட்டப்பிரிவின் படி உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்றே உயர்நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது? நீதி பேராணைகள் உச்சநீதிமன்றம் வாங்கியிருக்கா, அதே மாதிரி வந்து ஹைகோர்ட்டுக்கும் இருக்கு. ஆர்டிக்கல் நம்பர் 32. ஓகேவா? எந்த சட்டப்பிரிவின் படி? இங்க பாருங்க, ஆர்டிக்கல் நம்பர் 32ங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் உயர்நீதிமன்றம் வாங்குது, ஆனால் அதுக்கு தனி ஆர்டிக்கல் இருக்கு. அது என்ன ஆர்டிக்கல் உங்களுக்கே தெரியும், அது கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். சட்ட மேலவை உறுப்பினருடைய பதவிக்காலம். சட்ட மேலவை உறுப்பினருடைய பதவிக்காலம் ஓகேங்களா, 6 ஆண்டுகள். ஓகேங்களா? இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பலுசிஸ்தான் சார்பில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? பலுசிஸ்தான் எத்தனை உறுப்பினர்கள்? ஒரே ஒரு உறுப்பினர் தான் பலுசிஸ்தான் சார்பில். ஓகேவா? இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? எத்தனை அமர்வுகள்? 11 அமர்வுகள். ஓகேங்களா? அடுத்து, எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாக இருந்தன? இந்த மூணுமே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1789. எந்த ஆண்டு மற்றும் எந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது? சொத்துரிமை நீக்கினாங்களா, அது எந்த அமெண்ட்மெண்ட்? 1978 44வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? அதுதான் அது என்ன பண்ணாங்க, அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை என்ன பண்ணாங்க, நீக்கினாங்க. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவு எதுலேருந்து எது வரைக்கும் தரப்பட்டுள்ளது? அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுங்கிறது எந்த பகுதியில் இருக்கு, எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்கு? பகுதி 4 சட்டப்பிரிவு 36 to 51. ஓகேங்களா? அடுத்து, தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவு? சட்டப்பிரிவு 21A. ஓகேங்களா? அடுத்தது, இந்திய அரசியலமைப்பினுடைய எத்தனாவது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது? 7வது அட்டவணை. ஓகேங்களா? அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பகுதி, அதே மாதிரி எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுடைய நிதி சார்ந்த உறவுகள் பற்றி விளக்குது? மத்திய மாநில அரசுடைய நிதி சார்ந்த உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய பகுதி என்ன, எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பகுதி 12 ஆர்டிக்கல் நம்பர் 268 முதல் 293 வரை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானிக்கப்பட்ட ஆண்டு? செம்மொழிகள் அப்படின்னு ஒரு வகைப்பாட்டை வந்து என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தினாங்க. அதுக்காக தீர்மானிக்கப்பட்ட ஆண்டு இப்போ 2004. அடுத்து, சிறிய அரசியலமைப்பு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் என்ன? என்ன சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம் தான் சிறிய அரசியலமைப்பு, குறு அரசியலமைப்பு, மினி கான்ஸ்டியூஷன் எல்லாமே சொல்லுவாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய இறுதி நிகழ்வான அரசியலமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக சபை எப்போ வந்து கூடியது? இறுதி நிகழ்வு தருவதற்கு 24/1/1950. ஓகேங்களா? ஜனவரி 24, 1950. கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் டேஸிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. எதிலிருந்து? 1935. இந்திய அரசாங்க சட்டம் 1935. இதிலிருந்து தான் இதெல்லாமே என்ன பண்ணாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? மாநிலங்களவையினுடைய முதல் கூட்டம் எப்பொழுது தொடங்கியது? ராஜ்யசபாவுடைய ஃபர்ஸ்ட் 1952 மே 13. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு உறுப்பு டேஸ் ஒன்றிய அரசில் அலுவல் மொழி 1963க்கு பின் இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறுகிறது. எந்த ஆர்டிக்கல் படி? அஃபிஷியல் லாங்குவேஜ் 1960க்கு அப்புறம் 63க்கு அப்புறம் இந்தி மொழியாக தான் இருக்கணும்னு திட்டவட்டமாக சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 343. ஓகேங்களா? ஓகே, எந்த ஆண்டில் உச்சநீதிமன்றம் மண்டல் ஆணையம் வழக்கில் தீர்ப்பு வழங்கியது? ஆன்சர் 1992 நவம்பர். ஓகேங்களா? அடுத்து, சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் எப்பொழுது தொடங்கியது? சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் எப்பொழுது தொடங்கியது? 3/5/1952 மே 3ஆம் தேதி 1952. ஓகேங்களா?
இதுவரை நாடாளுமன்றத்தில் எத்தனை தனிநபர் முன்வரைவுகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன? 14. ஓகேங்களா? ஓகே. அரசியலமைப்பு உறுப்பு என்பது எந்த ஆர்டிக்கல் என்பது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்கியது. வழங்குவதுன்னு கிடையாது, வழங்கியது ஆல்ரெடி இருந்துச்சு. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து எந்த ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் நம்பர் 370. இப்போ கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ? 2002 மார்ச் மாதம். ஓகேங்களா? அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எத்தனை நாட்கள் ஆனது? எத்தனை நாட்கள்? 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள். 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள். ஒரு சில 18 நாட்கள் கொடுத்துருப்பாங்க. முறவர் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஆப்ஷன் ஏதோ ஒன்று தான் இருக்கும், போட்டு வந்துருங்க. அடுத்து நமது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த பகுதிகள் எத்தனை, உறுப்புகள் எத்தனை, அட்டவணைகள் எத்தனை? பார்ட், ஆர்டிக்கல், ஸ்கெடியூல். ஸோ 395 ஆர்டிக்கல், 22 பார்ட்டு, 8 ஸ்கெடியூல், அதாவது அட்டவணை. ஓகேங்களா? ஓகே. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் நபரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள எத்தனை வாக்காளர்கள் முன்மொழியவும் வழிமொழியவும் செய்ய வேண்டும்? ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? 10 வாக்காளர்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 10 கிடையாது, ஆன்சர் 50. 50 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும், 50 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். நம்ம 10th புக்கில் 10 கொடுத்துருப்பாங்க, அதுக்காக தான் 10 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? 50 மாற்றிக்கிங்க. அடுத்து மக்களவைக்கு ஆங்கிலோ இந்தியர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? லோக்சபாக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து இப்போ நடைமுறையில் இருக்காது, இருந்தாலும் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கனால அதை நோட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், இந்த ஆங்கிலோ இந்தியனாக இருக்கட்டும், ஒரு சில இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தோன்னா 2 நபர்கள். இப்போ தமிழ்நாட்டோடதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலோ இந்தியன்லாம் எடுத்துட்டாங்க, இருந்தாலும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது மத்திய பாதுகாப்பு படையினுடைய தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள சட்டப்பிரிவு. தலைமை தளபதி. ஓகேவா? ஆர்டிக்கல் நம்பர் 53 உட்பிரிவு 2. குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின்படி அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? ஸோ ஆர்டிக்கல் நம்பர் 61. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்? ஸோ எத்தனை வயசு? வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 35 வயசு. பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு. ஆர்டிகல் நம்பர் 74 உட்பிரிவு 1. ராஜ்யசபா உறுப்பினர்களில் எத்தனை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? மறைமுகமாக 238. ஓகேங்களா? லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேவையான குறைந்தபட்ச வயது மக்களவை தேர்தல் 25 வயது. எந்த ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனாவது அட்டவணையினுடைய அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு? எந்த ஆண்டினுடைய கட்சி தாவல் சட்டம் அதன்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சட்டத்தோடதுன்னு சொல்லணும், எத்தனாவது அட்டவணைன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ 1985ஆம் ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 10வது அட்டவணையின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா, ஒரு லோக்சபா எம்பிக்கு ஈக்குவலான ஒரு தகுதி இருக்கா இல்லையாங்கிற தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? சபாநாயகருக்கு இருக்கு. அது எத்தனாவது அட்டவணையில் சொல்லியிருக்காங்க? 10வது அட்டவணை. எந்த சட்டத்தின் அடிப்படையில்? 1985 கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில். ஓகே. அடுத்தது எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது? தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் யாரு? சட்டப்பிரிவு 76, ஆர்டிகல் நம்பர் 76. இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு இந்திய அரசியல் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது? ஸோ இந்திய அரசியல் சட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றம், இதை வச்சு தான் என்ன பண்ணாங்க? சுப்ரீம் கோர்ட் உருவாக்குனாங்க. அது எந்த வருஷம்? 1935வது இந்திய அரசியலமைப்பு சட்டம். உச்சநீதிமன்றம் உருவாக்குனாங்களா? எதனுடைய அடிப்படையில்? கூட்டாட்சி நீதிமன்றத்தினுடைய ஒரு பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க? உருவாக்குனாங்க. ஓகேவா? அது வந்து 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம்.
இதோட அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க, இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் அமைச்சாங்க. அதோட தொடர்ந்து வந்தது தான் வந்து இந்திய உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், 100 கொஸ்டின் முடிஞ்சு. இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஓல்டு எடிஷன்ல இருந்திருக்கும், கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. நீங்கள் படித்த பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், பின் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். அடுத்த ராக்கெட் ரிவிஷன் வெறும் ஆர்டிகல் மட்டுமே, இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு இருக்கக்கூடிய ஆர்டிகல் மட்டுமே ஒரு 40 கேள்வி ராக்கெட் ரிவிஷன் பார்க்க போகிறோம். அடுத்த ராக்கெட் ரிவிஷனுக்கு ரெடி ஆகிக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.